வந்து உலகத்திலே வந்து தமிழனோட வீரக்கலை இந்த கலை செய்கிறது அவ்வளோ பெரிய பெரிய ஈஸி கிடையாது. ஆனால் அதில் வந்து ஒரு 4 வயசு குழந்தைங்கள்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு அப்படியே மெய் செலுத்துச்சு. இந்த கலை வளரும் போது இன்றைக்கி போதை வயசில் மாணவர்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நாடே அழிஞ்சிக்கிட்டு இருக்கிற டைமில் இந்த மாதிரி கலைகள் வரும்போது தன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். இதை பார்க்குற நிறைய பேருக்கு வரும், தன்னை காப்பாற்றணும்னு. இந்த கலையை வந்து அரசு வந்து நல்லா ஊக்குவிச்சு எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரியாக அதை கொண்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த கலை வளரும். ஏன்னா இந்த மாதிரி கலைகள் வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த சிலம்பமே எனக்கு வந்து வேலை என்னன்னு எனக்கு சிலம்பம் எல்லாரும் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி எல்லாமே கற்றுக்கிடுவாங்க. இப்போ நாங்களாம் இருக்கும்போது என்னெல்லாம் கற்றுக்கும்போது எனக்கு வெளியே விட மாட்டாங்க. செவரியாரி குவிச்சு தான் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். 2 மணிக்கு நைட்டு 2 மணிக்கு போய்ட்டு கற்றுட்டு 5 மணிக்கெல்லாம் ஒன்று தெரியாமல் படுத்துக்குவேன். அப்படி கற்றுக்கிட்டு தான் அந்த கலை. அதனால தான் ஸ்டேட் பஸ்ஸு, இந்தியாவில் பஸ்ஸு, வேர்ல்டு லெவலில் பஸ் வர முடிச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரி கலையை கற்றுக்கிறது தான். இன்றைக்கி இந்த அளவு உயர்ந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா அது காரணம் இந்த கலை தான். ஒழுக்கம். இது முதல்ல கற்றுக்கிட்டாக்க ஒழுக்கம் வந்துடும் தன்னால். ஏன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது, அவர் நல்லா அவரோட நம்ம நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்தபோது ஒழுக்கங்கிறது தன்னாலே வந்துடும். இந்த மாஸ்டருங்க அத்தனை பேருக்கும் உண்மையிலே தலை வணங்கி கரங்கூப்பி அவங்க வணக்கத்தை சொல்கிறேன். ஏன்னா இந்த கலையை கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்ம பார்க்கும்போது தெரியுது. நான் கூட கொஞ்சம் முன்னாடி வந்து நானும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நேரத்தை நான் இதை செய்யணும் அப்படின்னு செய்வேன். எனக்கு 73 வயசு, அதனால் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, என் உடம்புல பலம் இருக்குது. அது காரணம் பயிற்சி தான். அந்த பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நம்ம எப்பவும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு இந்த மல்லர் விளையாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய கலை. உலகத்திலே நம்ம தமிழர் கலை, பாரம்பரிய கலை. வந்து சிவபெருமான் வந்து நம்ம இவர் அந்த சித்தர் அவருக்கு கற்றுக் கொடுத்த கலை இந்த கலை. அதை வந்து மக்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க பதஞ்சலி முனிவர் தான் இந்த யோகாசனத்தில் இந்த கலைகள்லாம் அவர் கற்றுக் கொடுத்தாரு. அந்த கலை அப்படியே வரையும் நம்ம வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டோம். ஒரு கட்டத்தில் இருந்து மன்னர்கள் மட்டும் தான் செய்கிறது, மற்றவங்க கற்றுக்கிறதுல, போர் வீரர்கள் மட்டும் தான் செய்கிறது, நம்ம கற்றுக்கிறதுல இருந்தது போய் சின்ன சின்ன குழந்தைகளோட கற்றுக்க முடியும்ன்றதை நிரூபிச்சிருக்காங்க. இது வந்து காந்தி ஃபவுண்டேஷன் ராஜியாக இருக்கட்டும், விவேகானந்தா இதாக இருக்கட்டும், நம்ம ராஜேஷ் சார் அந்த இது துணிக்கலை, அந்த சென்னை சில்க்ஸ் அவங்களுக்குலாம் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி கலை பண்ணுறதுக்காக அவங்க வந்து நிதி உதவி மற்ற எல்லாரும் கூட இருந்து பண்ணுறாங்க போது அவங்களுக்கும் இதில் வணக்கம் சொல்கிறேன். சாருக்கு வணக்கம் சொல்கிறேன், ஐயாவுக்கு வணக்கம் சொல்கிறேன், எல்லாருமே இதில் வணக்கம் சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் வேலையை விட்டு இங்கே வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் வந்து கலந்துக்கிறாங்கன்னாக்கா இந்த கலை மேலே உள்ள பாசம், இந்த தமிழ் மண் மீது உள்ள பாசம்னு நினைக்கிறேன். இந்த தமிழ் வளரணும், இந்த மாதிரி கலையும் வளரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது நம்பியார் சாமின்னு இருந்தார். அவர் வந்து வில்லன், அதை பார்த்தாலே பயப்படுவாங்க. டீ கூட சாப்பிட மாட்டார். சிவகுமார் சார் என்று மார்க்கண்டையன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. இப்போ நான் அதே மாதிரி எந்த கெட்ட டீ கடை சாப்பிட மாட்டேன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகர் சிவாஜி கணேசன், இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவர் வந்து நான் சாப்பிட்டேன்னு ஒத்துக்கலைன்னா கூட நம்ம அவர் சாப்பிட்டுக்க மாட்டான்னு சொல்லுவோம். ஆனால் நானே சாப்பிட்டேன், கொடுத்தாங்க, நான் ஏமாந்துட்டேங்கிறாரு. விஷம் கூட தான் கொடுப்பாங்க, அதை யாரும் குடிக்க மாட்டோம். ஐயோ விஷம் ஓடி போயிடும், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருக்கணும். அதே சமயம் காவல்துறை இதை வந்து சிவியராக வந்து அடி வேறு ஏதோ அதை பிடுங்கிடணும். அறுக்கக்கூட முளைக்கும். அதனால் அடி வேற பிடுங்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அரபு நாட்டுகளில் கொடுக்குற தண்டனையே கொடுத்தா மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இவங்க பாட்டு குடிச்சிட்டு அடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு நல்லா இருக்கிறதுக்காக எல்லாரையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த இது இப்போ இவங்க 2 பேர் மாட்டியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ பேர் கணக்கில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கேவலமாக இருக்குது. அது அறவே ஒழிக்கணும். போதைப் பொருளுங்கிறது அறவே ஒழிக்கணும். ஏன்னா இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறாங்க, போதை அடிக்காதீங்க, அது வந்து உங்கள் வீட்டுக்கும் கெடுதல், நாட்டுக்கும் கெடுதல், உங்களுக்கும் கெடுதல்னு சொல்கிறாரு. தமிழக முதலமைச்சர் சொல்கிறத நான் அப்படியே சொல்கிறேன். வீட்டுக்கும் கெடுதல், நாட்டுக்கும் கெடுதல், உனக்கு முதல்ல கெடுதல். நீ வந்து உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். கை காலம் விழுந்து போச்சுன்னா உனக்கு தூக்கிறதுக்கு ஒருத்தன் கூட வர மாட்டான். அம்மா கூட ஒரு நாள் வருவாங்க, 2 நாள் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. அதான் அதனால் நீ நல்லா இருக்கணும்னா அந்த போதைப் பொருளை விடணும். அப்புறம் அது சொல்ல மாட்டேங்குது. அது 3 கரெக்ட் தாங்க. நான் வேணாம் சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பண்ணார், அவர் என்ன சாராயத்தை ஆட்சி பண்ணார் இல்லையே? அது மாதிரி 3 வேறு என்ன வரி ஏற்றுங்க, எதுனா வீட்டுக்கு வரி ஏற்றுங்க. இதை வச்சு வாழ்கிறத விட எல்லா குடும்பமும் பிரிஞ்சு போச்சுங்க. எல்லா குடும்பமும் பிரிஞ்சு போச்சு. பாருங்கள், நேற்று பாருங்கள், ஒரு பாட்டியே குடிச்சிட்டு, பாட்டி தாய் அம்மாவோட பிறந்த அம்மாவை குடிச்சிட்டு அந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உள்ள பண்ணிட்டு போயிட்டாங்க போதையில். அது போதை அவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். நிச்சயமாக போதையே தமிழ்நாடு இல்லைங்க, இந்தியாவிலே அறவே ஒழிக்கணும். அரபு நாட்டில் ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும். அந்த டைரக்டர் தான் கேட்குறோம், இவ்வளோ கேவலமான படம் ஏடா எடுக்கிறானே, உன் வீட்டில் நீ சாப்பிட்றதுக்காக மக்களை கெடுக்கிறிய, இளம் மாணவர்களை கெடுக்கிறிய அப்படின்னு அந்த டைரக்டருக்கு வந்து மூளையில் வந்து அறிவு இருக்கணும். ஏடா நம்ம புள்ள கெட்டு போனால் எப்படி இருக்குங்கிற அந்த அறிவு இருந்தாக்க இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பனாகவே ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசியிருக்கேன். இந்த டைரக்டருங்க வந்து அவங்க சொந்த இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நான் விஜய் டிவியில் ஓப்பனாகவே நான் பேசினேன். ஏன்னா
ஒரு படம் எடுக்கிறது எனக்காக எடுக்கக்கூடாது, மக்களுக்காகத்தான் எடுக்கணும். மக்களுக்காக எடுத்தால் தான் அவன் வந்து மனிதனாக இருப்பான். இவனுக்காக, இவனோட காமவெறி, இவனோட போதை விசுக்காக இவன் படம் எடுக்கிறாங்க போது அது வந்து அறவே வந்து அந்த டைரக்டரை மக்கள் நிராகரிக்கணும். மக்கள் வந்து இந்த மாதிரி படமே பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் படம் பார்த்தானா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சானா, பொண்ணு வயசுக்கு வந்தால் சடங்கு வச்சாக்க தண்ணி அடிக்கிறான், ஏற்ற வீட்டில் பாட்டி சேர்த்தா சடங்கு வைக்கிறான், கல்யாணம்னா சடங்கு வைக்கிறான், இவன் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னா இவன் சடங்கு வைக்கிறான், தண்ணி பாட்டி கஞ்சா பாட்டி அது என்ன மெத்தடேனா அதெல்லாம் வைக்கிறான். இதெல்லாம் அறவே ஒழிக்கணும். அரசாங்கம் முழு மூச்சோட அதை கையில் எடுக்கணும், முழு மூச்சோட எடுக்கணும். ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு திரைத்துறைங்கும்போது எல்லாமே நடுங்கி கிடக்குறாங்க, மக்கள்லாம் நடுங்குறாங்க. என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா சார் திரைத்துறை எப்படி இருக்குன்னு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசாங்கம் இரும்பு கரம்னு சொல்லுவாங்களா, அதை வச்சு நான் ஒடுக்குனா தான் கரெக்டாக. அது என்னன்னு பெரிய கம்மியாக விட்டுறாங்க. என்ன வேணாம், அதாவது வாயில் வராதக்கூடாது வார்த்தைலாம் சொன்னாலும் விட்டுறாங்க. இது வந்து ஒரு சின்ன வார்த்தை எதனா இருந்தால் கூட விட மாட்டாங்க. அது ஏன் இது அதுதான் கரெக்டான சென்சார், இது வந்து கரெக்டான சென்சாரில் நான் நினைக்கிறேன். இல்லைங்க நிச்சயமாக நடக்குது. இல்லைன்னா எப்படி வந்து பெரிய படங்களுக்கு அசிங்கமாகவும் வன்முறையும் ரத்தம் ஊற்றுறோம், அப்படி தலை வெட்டினா தலையிலேருந்து பிச்சுக்கிட்டு. நான் ஒரு படம் பண்ணேன், அந்த படம் கஸ்தூரிராஜா டைரக்ஷன். அப்போ தலை வெட்டுற மாதிரி ஒரு சீனு, தலை வெட்டினோடனே தலையிலேருந்து பிளட்டு பிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நான் எடுத்தேன். நான் எடுத்து சொல்கிறேன் 35 வருஷம் முன்னாடி அந்த சீனை கட் பண்ணாங்க. ஆனால் இப்போ எத்தனை படம் வருது? அதே சென்சார் போர்டு தானே, அதே சட்டம் தானே, சட்டப்புக்கு மாற்றலையே. அப்போ அன்னைக்கு ஏன் விடலை, இன்றைக்கி ஏன் விடுறாங்கும் போது அது வந்து சென்சார் போர்டு தான் கேட்கணும். சென்சார் போர்டு வந்து அதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா மக்களுக்காக சென்சார் போர்டு வச்சுருக்காங்க, அவருக்காகவோ இல்லை மற்றவருக்காகவோ, மக்களுக்காக மட்டும்தான் சென்சார் போர்டு. மக்கள் இப்படி திருந்தணும், இப்படி கோயில் அடிக்கக்கூடாது, கோயிலில் போய் தண்ணி அடிக்கக்கூடாது, இது மாதிரி எல்லா விஷயமும் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கோயிலே தண்ணி அடிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான், பின்னாடி தூக்கிட்டு இருக்கான். ஆனால் அது வந்து கோயிலில் எடுத்தது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியல, பட் இருந்தாலும் அது தவறான இதுன்னு நான் நினைக்கிறேன்.